தமிழ்நாடு கோரிய நிதியை மத்திய அரசு ஒதுக்காத நிலையில் தொடர்ந்து தமிழ்நாட்டை மத்திய அரசு வஞ்சிப்பதாக நியூஸ் 18 செய்தியாளரின் கேள்விக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். SDRF ஃபண்ட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த கிட்டத்தட்ட 600 கோடி ரூபாயும் நம்ம கேட்டது கிட்டத்தட்ட 6600 கோடி ரூபாய் கேட்டோம். 900 crores ஒதுக்கியிருந்தாங்க. மீண்டும் வலியுறுத்தி கேட்டிருக்கிறோம். தொடர்ந்து தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கடந்த ஆண்டில் 5 மாநிலங்களில் ஏற்பட்ட புயல் வெள்ள பாதிப்புகளுக்காக மத்திய அரசு 1554 கோடி ரூபாயை ஒதுக்கியுள்ள நிலையில் தமிழ்நாடு கேட்ட நிதி ஒதுக்கப்படவில்லை. ஆந்திர பிரதேசம், நாகாலாந்து, ஒடிசா, தெலங்கானா, திரிபுரா மாநிலங்களில் கடந்த ஆண்டு மழை வெள்ளம், நிலச்சரிவு, புயல் உள்ளிட்ட இயற்கை பேரிடரால் ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு மத்திய அரசு நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது. 1554 கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்ய மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்பட்டு வரும் உயர்மட்ட குழு ஒப்புதல் அளித்துள்ளது. அதன்படி அதிகபட்சமாக ஆந்திராவுக்கு 608 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நாகாலாந்துக்கு 170 கோடி ரூபாய், ஒடிசாவுக்கு 255 கோடி ரூபாய், தெலங்கானாவுக்கு 231 கோடி ரூபாய் மற்றும் திரிபுரா மாநிலத்துக்கு 255 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. 2024-2025 நிதியாண்டில் மாநில பேரிடர் நிதியாக 27 மாநிலங்களுக்கு 18,322 கோடி ரூபாயையும், தேசிய பேரிடர் நிதியாக 18 மாநிலங்களுக்கு 4,808 கோடி ரூபாயையும் ஒதுக்கியுள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. இந்நிலையில் தமிழ்நாடு அரசு கேட்ட நிதியை மத்திய அரசு ஒதுக்காதது ஏமாற்றத்தை அளித்துள்ளது. கடந்த ஆண்டு பெஞ்சல் புயலால் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பெரும் சேதங்களை சந்தித்தன. பாதிப்புகளை எதிர்கொள்ள தமிழ்நாடு அரசு 37,906 கோடி ரூபாய் நிதியை கோரியிருந்தது. தொடர்ந்து வெள்ள பாதிப்புகளை மத்திய குழுவினர் ஆய்வு செய்தனர். இதனையடுத்து தமிழ்நாடு மாநில பேரிடர் நிவாரண நிதிக்கு 994 கோடியே 80 லட்சம் ரூபாயை ஒதுக்க மத்திய உள்துறை அமைச்சகம் ஒப்புதல் அளித்தது. இது மாநில பேரிடர் நிதிக்காக மத்திய அரசின் பங்குதான் என்றும் அதுவும் தாமதமாகத்தான் வழங்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் தங்கம் தென்னரசு கூறியிருந்தார். இந்நிலையில் தற்போது வெளியிட்டுள்ள அறிவிப்பிலும் தேசிய பேரிடர் நிதியிலிருந்து தமிழ்நாட்டிற்கு எந்த நிதியும் கூடுதலாக ஒதுக்கப்படவில்லை. தமிழ்நாடு கோரிய நிதியை மத்திய அரசு ஒதுக்காத நிலையில் தொடர்ந்து தமிழ்நாட்டை மத்திய அரசு வஞ்சிப்பதாக நியூஸ் 18 செய்தியாளரின் கேள்விக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். SDRF ஃபண்ட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த கிட்டத்தட்ட 600 கோடி ரூபாயும் நம்ம கேட்டது கிட்டத்தட்ட 6600 கோடி ரூபாய் கேட்டோம். 900 crores ஒதுக்கியிருந்தாங்க. மீண்டும் வலியுறுத்தி கேட்டிருக்கிறோம். தொடர்ந்து தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் தொடரின் முதல் போட்டியில் நியூசிலாந்து அணி பேட்டிங் செய்து வருகிறது. 8 நாடுகள் பங்கேற்கும் சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் தொடர் பாகிஸ்தானில் நடைபெறுகிறது. இந்தியா பங்கேற்கும் போட்டி மட்டும் துபாயில் நடைபெற உள்ளது. சாம்பியன்ஸ் கோப்பை தொடர் இன்று தொடங்கியுள்ள நிலையில் கராச்சியில் நடைபெற்று வரும் முதல் போட்டியில் பாகிஸ்தானும் நியூசிலாந்தும் மோதுகின்றன. டாஸ் வென்ற பாகிஸ்தான் அணி கேப்டன் முகமது ரிஸ்வான் நியூசிலாந்து அணியை பேட் செய்ய பணித்தார். இதன்படி முதலில் களமிறங்கிய நியூசிலாந்து அணி விக்கெட் இழப்பின்றி 26 ரன்களுடன் விளையாடி வருகிறது.